எங்கெங்க போயிட்டு வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. ஆபீஸ்ல இருந்து வந்தாலும் போயிடுறீங்க. எங்கன்னா வெளியே போலாம் சொல்லும்போது டக்குனு உள்ள ஓடிடுறீங்க. எப்ப பார்த்தாலும் உள்ள ஓடிடுறீங்க. எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் டாய்லெட் மட்டும் தான். நான் மட்டும் இல்ல, எல்லா ஆண்களும் கல்யாணம் ஆன ஆண்களும் நிம்மதியா இருக்கிறது டாய்லெட்ல மட்டும் தான். அங்க மட்டும் தான் நம்மளால ஃப்ரீயா எல்லாத்தையும் யோசிக்க முடியும். யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மேனேஜர் ஆனாலும் சரி, அது கட்டின மனைவி ஆனாலும் சரி, நம்மள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப அதுலயும் வந்துட்டு நீ எங்க போயிட்டு வரீங்க, எங்க போயிட்டு வரீங்க, வீட்டுல இருந்து வெளில வரப்பதான் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேக்குறீங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தது கூடமா? கபாலத்தில் இருக்கும் போதுதான் ஒரு யோசனை. அது வடிவேல் சொல்லுவாரு 23ஆம் புலிகேசியில, நான் கழிவறையில் அமர்ந்து இருக்கும்போது கபாலத்தில் திடீர் என்று ஒரு யோசனை. அந்த யோசனை மாதிரிதான் நான் நிறைய ஸ்டோரி எல்லாம் ஓச்சுதே. இது மாதிரிதான் நிறைய வந்து ஆமா நிறைய ஸ்டோரி. நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்டோரி இல்ல, நிறைய யோசனை அங்கதான். ஒரு இன்னொன்னு என்னன்னா, இந்த குடும்பஸ்தன் படம் பாத்திருக்கியா? அதுல மணிகண்டன் பேசினு இருப்பாரு தனியா உள்ள. நீ பெரிய ஆளுடா, இவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா டீல் பண்ணிட்டேடா. அதே மாதிரிதான் நான் உள்ளே நானே பேசிப்பேன். எவ்வளவு பெரிய விஷயத்த ஒய்ஃப் நம்ம அசால்ட்டா டீல் பண்ணிட்டு வந்துட்டேன் மேடம். மண்டி போட்டு பிச்சு இந்த விஷயத்த இப்படி அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போறேடா. லெப்ட் ரைட் ஹேண்ட்ல தள்ளிட்டு போயினே இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அழகா அந்த யோசனை எல்லாம் அங்கதான் வர்றது. ஆமா, நிம்மதியா அதாவது பொறுமையா உட்காந்து யோசிக்கிற ஒரே இடம் அது மட்டும்தான். சரி, இப்ப பார்க் போலாமா இல்ல உள்ள போறீங்களா? இல்ல நேரா போயிடலாம். ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன் நான். சரி, ஓகே. ஓகே மக்களே, இதே மாதிரி உங்க வீட்லயுமே ஹஸ்பண்ட் ஆகணும்னா பாத்ரூம் போயிட்டாங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. அங்கிருந்தா நிறைய விஷயத்த யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்ல, ஒய்ஃபுக்கும் சேர்த்துதான். ஏன்னா வந்து ஆபீஸுக்கு போனா கூட நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ரொம்ப டென்ஷனா இருந்தா டாய்லெட் போயிடுவேன் நான். அப்படி இல்ல, அதுக்கு டாய்லெட்னா டாய்லெட் இல்ல, ஓசிக்கிறதுக்கு. என்னடா இது தாலி இப்படி திட்டு போட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படி ஓசி கிடப்பேன். ஓகேங்களா? இந்த கோபிநாத் சொன்ன மாதிரிதான், ஆண்கள் அழுனா கூட போய் டாய்லெட்ல உட்காந்து அழுகணும். வேற என்ன பண்றது? வெளியில அழுதா வந்து கோழன்னுவாங்க, அவனுக்கு எதையும் சமாளிக்க தெரியாதான்னுவாங்க, 1000 பட்டம் கட்டுவாங்க அதுக்கு. ஓகேங்களா? ஓகே மக்களே.